லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். போச்சு, இவதுக்கு இங்க வந்து தொலைஞ்சா? இருக்கிற பிரச்சனையில இவ ஒருத்தி டார்ச்சர். இவளும் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டா அக்கா தாங்குவாளா? கடவுளே, இவளை முதல்ல எப்படியாவது இங்க இருந்து கிளப்பணும். யார் இவ? பார்க்க ஆள் ஒரு மாதிரி இருக்காளே, விசாரிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப நேரமா பாக்குறேன், யாரையோ தேடிட்டு இருக்கீங்க. கதிர், அவர்தான் தேடிட்டு இருக்கேன். கதிரா? ஆமாம், நான் அவரோட கிளையண்ட். ஓ, அவன் ஸ்டோர் ரூமுக்கு போயிருக்கான், வந்துருவான். ஓ, நீங்க உட்காருங்க. கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? நோ நோ தேங்க்ஸ், ஐம் ஃபைன். அச்சோ, எங்க போனாலும் பூத மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறாளே. இருக்கிற பிரச்சனையில இவ வேற. எவ்வளவு அவாய்ட் பண்ணாலும் டார்ச்சர் பண்றதுக்குன்னே மறுபடியும் முன்னாடி வரா. எப்படியாவது இவளை இங்க இருந்து துரத்தணும், அப்பதான் நம்ம தப்பிக்கவே முடியும். ஐயோ, இங்கதான் வரா. ஐயோ, இப்ப நான் கதவை அடைச்சிட்டா கண்டிப்பா மாட்டிப்பேன். என்ன செய்யறது? இங்கதானே இருக்கான்னு அந்த அம்மா சொல்லுச்சு. ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பானோ? அங்கேயும் இல்ல போல இருக்கு. கதிர், நீ எங்க போனாலும் சரி, ஏன் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காம நான் இந்த மண்டபத்தை விட்டே போக போறதில்ல. வரு, கோயிலுக்கு போயிட்டு அதுக்குள்ள வந்துட்ட? ஏய், முதல்ல போய் அந்த கதை மூடு. வரு, ஏதோ டென்ஷனா இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. என்ன தாண்டி ஆச்சு? சொல்லுங்க மேடம். என்ன, ஆளை தூக்கிட்டியா இல்லையா? அவனை தூக்கிறதுக்காக தான் அவன் வீட்டு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆள் மட்டும் வரட்டும், அடுத்த செகண்டை தூக்கிடுவான் அவனை. என்ன, இவ்ளோ நேரம் இருந்தோம் இன்னும் தூக்கலையா? வீட்டுக்கு வெளியில அவனுக்காக தான் மேடம் வெயிட்டிங். ஆளே கண்ணில் சிக்கலாம் மேடம். அவன் நான் தான் அவன் வழக்கமா போற இடம் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. நீங்க அங்கெல்லாம் போய் பாத்தீங்களா இல்லையா? மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி ஏரியா, ஜிம்மு, அவன் ஆஃபீஸு எல்லா இடமும் தேடி சலிச்சு பார்த்துட்டேன். எங்கள் கண்ணிலே சிக்கல மேடம். அவன் எங்கே போனாலும் கடைசியாக வீட்டுக்கு தான் வரணும். அதனால தான் அவன் வீட்டு வாசலே வெயிட் பண்ணுறேன். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. அந்த
அந்த தீபக்க இன்னும் 1 மணி நேரத்துல சேஸ் பண்ணி தூக்கியே ஆகணும். அவன் வெளியே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஆபத்து. சொல்றது புரியுதா இல்லையா? நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க மேடம். இனிமே அவங்க கண்ணு முன்னாடியே வரமாட்டான். வரு, என்னடி கோயிலுக்கு போகும்போது நல்லா தானே போனேன், அப்புறம் ஏன் இப்படி இருக்க? எல்லாம் அந்த தீபக்கால தாண்டி. என்னது தீபக்காலையா? அவன் என்னடி பண்ணான்? அப்போ அவனை தூக்கதான் ஆள் செட் பண்ணிருக்கியா? ஆமாண்டி, அவன் என்ன ரொம்ப சாதாரணமா டீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். ஏய் வரு, கோயில்ல அத்தனை பேர் இருக்கும்போது நேர்ல வந்து எனக்கு ஷாக் கொடுத்துட்டாண்டி. நான் ஒரு நிமிஷம் செத்துட்டேன் தெரியுமா? ஆனா ஒரு வழியா அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டேன். இல்லனா என்ன ஆகிருக்கும்னே தெரியாது. கௌதம் கிட்ட வசமா நான் மாட்டிருப்பேன். அவன் வெளியே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஆபத்து. இப்ப நம்ம ஆளுங்க அவன் வீட்டு வாசல்ல தான் நிக்கறாங்க. ஆனா அவன் தான் எங்க இருக்கானே தெரியல. வரு, தீபக் எப்பவுமே உன்கிட்ட ஜென்னுனா தானே நடந்துப்பான். ஆமா. அப்ப நீ அவன்கிட்டயே கால் பண்ணி கேளு, எங்க இருக்கான்னு சொல்லிடுவான்ல. அப்படியே நீயும் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடு, அவ்வளவுதான். ஆனா வரு, அவனை நீ இப்ப தூக்கலன்னு வை, அப்புறம் பெரிய பிரச்சனையா ஆயிடும். கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. ஏய், ஐயோ, யாருங்க நீங்க? என்னை எங்கெங்க கூட்டிட்டு போறீங்க? ப்ளீஸ், என்னை ஏன் கடத்திட்டு போறீங்க? யார் சொல்லி இதெல்லாம் பண்றீங்க? எங்க கூட்டிட்டு போறீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்களேன். உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போறோம், பேசாம அமைதியாவா. என்னங்க சொல்றீங்க? ஆமாடா, உன் இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கோ. ஏன்னா நீ உயிரோட இருக்க போறது இன்னைக்கு தான் கடைசி நாள். நீ சொல்றதும் கரெக்ட் டி. செம்மையான ஐடியா கொடுத்த. இரு, இப்பவே தீபக் கால் பண்றேன். நான் என்னங்க தப்பு பண்ணேன்? எதுக்கு என்ன கொல்ல பாக்குறீங்க? டேய் போனாரா. உன்னை யார் கடத்த சொன்னது, யார் கடத்த சொன்னது கேட்டியில்ல? அது அவங்க தான். என்ன தப்பு பண்ணாலும் கேட்டல. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வரலட்சுமி மேடம் மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்கள காதலிக்கிறது தப்பு. சரி, அதான் காதலிச்ச. அவங்க வேணான்னு சொன்னதும் அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதானே? அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சும் பின்னாடியே போய் லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறது தப்பு தானே? அதான் அவங்க டென்ஷன் ஆகி ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து உன்னை போட்டு தள்ள சொல்லிட்டாங்க. மேலே போய் நீ சேர்ந்துட்டியா இல்லையான்னு செக் பண்ணதான் மேடம் உனக்கு கால் பண்றாங்க. ஐயோ, நான் அவங்க உண்மையா தாங்க காதலிச்சேன், லவ் டார்ச்சர்லாம் கொடுக்கல. ஏய், நீ அவங்கள காதலிச்சது தப்புதான்டா. ஏய், மேடம் கால் பண்ணிட்டே இருக்காங்க, சீக்கிரமா வண்டி ஓட்டுறா. இவனுக்கு சமாதியை கட்டிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஆட்டம். டேய் அமைதியா வரா. டேய் சீக்கிரம் போடா. எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். ஓகே சார், ஓகே. அம்மா, உன் பேர் என்ன? ஃபௌசி சார். சரி சரி, ஆல்ரெடி இங்கே தான் 3 பேர் இருக்காங்களே, 4வதா நீ எதுக்கு இங்கே இருக்கிற? அது இப்படி எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா மற்ற வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க? ஆமா, உனக்கு என்ன வேலை தெரியும்? அது அது நான் எல்லா வேலையும் நல்லா பார்ப்பேன் சார். அப்போ பொண்ணுக்கு மேக்கப் போட வர சொல்றாங்க. உனக்கு மேக்கப் போட தெரியுமா? பொண்ணுக்கு மேக்கப்பா?
மேக்கப் போடுவேன் சார். சரி, அப்போ போய் அந்த வேலையை பாரு போ. நான் வந்துடுறேன். அம்மா, நீங்க 2 பேரும் சந்தன குங்குமம் கொடுங்க, நீ பன்னீர் தெளிக்கணும், புரியுதா? பாருங்க. அப்பா அம்மா என்ன மன்னிச்சிருங்க. நான் இதை பண்றது தான் எல்லாருக்கும் நல்லது. நானும் பலவிதமா யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனா எனக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. இதை பண்றதால வர பிரச்சனைகளை தாங்கிக்கிறதுக்கும் அதை ஃபேஸ் பண்ணவும் நான் மனசளவுல தயாராயிட்டேன். நான் நேசிக்கிறவங்க வாழ்க்கை பிரச்சனையில இருக்கும்போது அதை காப்பாத்துறதுக்காக ஏன் வாழ்க்கைய போனாலும் பரவாயில்ல. என்ன மன்னிச்சிருங்கப்பா. மூஞ்சியே பார்த்துட்டு நிக்கிறீங்க. வாங்க வந்து நெயில் பாலிஷ் போட்டு விடுங்க. இந்த கலர் தானே? ஆமா. ஹலோ ஹலோ, உங்களை தான். இந்த ரூம்ல நானும் பொண்ணு, நீங்களும் பொண்ணு. அப்புறம் எதுக்கு இந்த ஸ்கார்ஃப் மாஸ்க் எல்லாம்? ரிமூவ் பண்ணுங்க. சொல்றேன்ல, ரிமூவ் பண்ணுங்க. இல்ல மேடம், அது எனக்கு டஸ்ட் அலர்ஜி. இந்த நெயில் பாலிஷ் வாசனை வர ஆகாது. அதனாலதான் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். இல்ல, நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க ஒரு நிமிஷம் ஸ்கார்ஃபை ரிமூவ் பண்ணுங்களேன். எடுங்கன்னு சொல்றேன்ல. ஃபௌசி, உங்களை ரிசப்ஷனில் கூப்பிட்டாங்க. நீங்கள் போங்க, நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இன்னும் அவளுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியான முட்டாள் கௌதம், நீ முட்டாள். என்ன தைரியம் இருந்தா போலீஸ்லாம் வர வச்சு
அப்பா அம்மாவை அவமானப்படுத்த நினைப்பா. அவெல்லாம் திருந்தவே மாட்டா. துரத்தி விட்டதான் சரி. அது சரி, அவ திருந்துறது இருக்கட்டும். முதல்ல நம்ம திருந்தணும். இதுக்கு மேல அவளை நினைச்சிட்டு இருந்தா என்ன மாதிரி ஒரு கிறுக்க இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? நான் ரோஷினி, கதிரோட கிளைண்ட். ஓ, சொல்லுங்க. கதிரை பார்க்கவே முடியல, எங்க போனாருன்னே தெரியல. கால் பண்ணியும் பார்த்தேன், ரீச் ஆகல. இங்கதான் கல்யாண வேலையா இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ, நானும் 1 hour தேடுறேன், ஆளை பார்க்கவே முடியல. அதான் சரி உங்க ரூம்லயாவது இருக்காரான்னு பார்க்கலான்னு வந்தேன். நீங்க ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? பண்ண, ஆனா ரீச் ஆக மாட்டேங்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? அண்ணா, இந்த சேர்ல எடுத்து அந்த பக்கமும் ஃபுல்லா ஒழுங்கா அடிக்க வச்சிருங்க. சரிங்க தம்பி. சொல்லு கௌதம். எங்க இருக்க? டைனிங் ஹால்ல இருக்கேன். அப்படியா? உன்னை தேடி இங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. என்ன தேடியா? யாரு? பேரு ரோசியா. அவங்க உன்னை ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காங்களாம். சரி சரி இரு, நான் அங்க வரேன். ஏண்டா? வேண்டாம் வேண்டாம், நான் அவங்கள அங்கேயே அனுப்பி வைக்கிறேன், சரியா? ஹலோ. அவங்க டைனிங் ரூம்ல தான் இருக்கானா, நீங்க போய் பாருங்க. ஓகே, தேங்க் யூ. இப்ப என்ன பண்றது? இவ வேற இப்போ நேரா இங்கதான் வருவா. எந்த பக்கத்துல இருந்து வருவான்னு வேற தெரியலையே. என்ன கதிர், என்ன நடக்குதுங்க? என்ன கழட்டி விட பாக்குறியா? சொல்லுடா, சொல்லு. ருஷி, சொல்லுங்கல. கேளு முதல்ல ப்ளீஸ். முதல்ல கையெடு, கத்தாத. என்னடா பண்றது? நான் உன் தம்பி கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், கெஸ்ட். அதெல்லாம் விடு. மாத்தி மாத்தி 1 hour உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், உன் போனே எடுக்க மாட்டேங்கிற. எடுத்தாலும் ஹலோ ஹலோன்னு காது கேட்காத மாதிரி நடிக்கிற. ஆனா மத்தவங்க போன் பண்ண மட்டும் உனக்கு நல்லா கேக்குது. எனக்கு புரிஞ்சு போச்சு கதிர், எனக்கு புரிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் என்ன நீ கீப்பாவே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறல? ஐயோ ரோஷி, எங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்க? நான் தான் உன்னை இங்க வர வேண்டாம்னு சொன்னேன்ல. நீ எதுக்கு ரோஷி இங்க வந்த? நீ போனை எடுக்கல, உன்னை தேடிட்டு வந்த. இங்க பாரு கதிர், இப்படி எல்லாம் என்னால இனிமே தவிச்சுக்கிட்ட உன்னை தேடிட்டுல இருக்க முடியாது. ஒழுங்கா என் விஷயத்துக்கு இன்னைக்கே ஒரு முடிவு சொல்லு. இல்ல நான் இத வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ. இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ரோஷி. இது என் தம்பி கல்யாணம் நடக்க போற இடம். நம்ம பிரச்சனை எப்ப வேணாலும் பேசிக்கலாம், அதுக்கு நிறைய டைம் இருக்கு. என்னது டைம் இருக்கா? நான் பாட்டு எழுந்ததுக்கு அப்புறம் பேசுவியா? ஏய் நில்லு, திரும்ப. உனக்கு சாரி ப்ரீஃப்ளீட் பண்ண தெரியுமா? கேக்குறல்ல, தெரியுமா? பண்ணுவேன். அப்போ என்னோட ரூமுக்கு போய் அங்க ராகினி மேடமோட முகூர்த்த சாரி எதுன்னு கேட்டு வாங்கி அதை அயன் பண்ணி கொடு, போ. இல்ல கதிர், நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இன்னைக்கே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஒழுங்கா உன் அப்பா அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போய்
இவ தான் என் உண்மையான பொண்டாட்டின்னு சொல்றேன். இல்ல நானே போய் சொல்லட்டுமா? என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கு கதிர். ஏய் ரோஷி, ரோஷி ஒரு நிமிஷம் இரு ரோஷி, இரு ரோஷி. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. உன்னை கெஞ்சி கேக்குறேன். ரோஷி, நமக்குள்ளதான் பிரச்சனை. நமக்குள்ளே பேசி முடிச்சுப்போம். ஆனா தம்பி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. நான் உன் கால்ல வேணாலும் விழுற ரோஷி. ஓஹோ, நீ என் கால்ல கூட விழுவ, ஆனா உன் அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போக மாட்டல? இல்ல ரோஷி, இதுக்கு மேல உன்னை நம்பினா செட் ஆகாது. நானே போறேன். ஏய் போய் உன் லட்சணம் என்னன்னு உன் குடும்பத்து ஆளுங்க கிட்ட சொல்றேன். ஏய் கதிர், உன் கதை என்ன ஆக போகுதுன்னு பாரு. ஏய் ரோஷி ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றது கேளு. விசாரிப்போம். என்ன சித்தி இவ பின்னாடி போறாங்க?